விஜயாகிய நான் என் நெஞ்சில் கொடியிருக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்க போற நாள் மே 4. தாவேகா ஆட்சி அமைக்க இன்னும் 10 சீட்கள் தேவை. விஜய்க்கு ஆதரவு அளிக்கப் போவது யார்? உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. எனினும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை பலமான 118 இடங்களை பெறாததால் தமிழகத்தில் தற்போது தொங்கு பேரவை அமையும் சூழல் உருவாகியுள்ளது. ஆட்சி அமைக்க இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுவதால் கட்சிகளிடம் ஆதரவு கோருவது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் என இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. தற்போது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்பு 2 வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று அதிமுகவின் ஆதரவை கோருவது, மற்றொன்று திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை கோருவது. அதிமுக தலைமையிலான கூட்டணி 53 இடங்களை கைப்பற்றியுள்ளது. ஒருவேளை அதிமுக ஆதரவு அளித்தால் தாவேகா மிக எளிதாக ஆட்சி அமைக்க முடியும். மறுபுறம் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை பெறவும் விஜய் திட்டமிட்டுள்ளார். இதற்கிடையே தாவேகாவின் வெற்றிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக விஜயை தொடர்பு கொண்டு தனது ஆதரவை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. காங்கிரஸ் மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உள்ள விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக ஆகியவற்றுடனும் பேச்சுவார்த்தை நடத்த தாவேகா திட்டமிட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. பாமக தரப்பிலிருந்து இதுவரை சாதகமான பதில் வராததால் திருமாவளவன் தலைமையிலான விசிகாவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கவும் விஜய் தரப்பு ஆர்வம் காட்டி வருகிறது. தேர்தலுக்கு முன்பு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று விஜய் கூறி வந்தார். அந்த எதிர்பார்ப்புடன் விஜய்க்கு ஆதரவு அளிக்கப் போவது யார் என்பது விரைவில் தெரிந்துவிடும். அதேவேளை தமிழகத்தில் மொத்தமாக உள்ள 234 தொகுதிகளில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகளில் கட்டாயம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு எந்த கட்சியும் 118 தொகுதிகளை பெற்றிருக்காத நிலையில் ஜனநாயக முறைப்படி இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் 163 மற்றும் 164 படி தமிழக ஆளுநர் 4 வழிமுறைகளை கையாண்டு அரசியல் கட்சிகளை ஆட்சியமைக்க சட்ட ரீதியாக அழைப்பு விடுக்கலாம். அதன்படி தேர்தலுக்கு முன்பே அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைத்திருந்தால் அந்த கூட்டணியை அழைக்கலாம். அதிக இடங்களை கைப்பற்றிய கட்சி போதிய ஆதரவுடன் இருந்தால் அக்கட்சியை அழைக்கலாம். தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி பெற்ற கட்சிகள் தங்களுக்குள் கூட்டணி அமைத்திருந்தால் அழைக்கலாம். வெளியிலிருந்து பெறப்படும் ஆதரவுடன் பெரும்பான்மையற்ற ஆட்சியை அமைக்கும் கட்சியை அழைக்கலாம். இந்த வழிமுறைகளின்படி ஆட்சி அமைக்கப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தெரிவானவர் முதல்வராக நியமிக்கப்படலாம். அதன் பிறகு அந்த கட்சியின் முதல்வர் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 174 படி SR பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த 1994 ஆண்டு பிறப்பித்த தீர்ப்பின்படி அந்த கட்சி சார்பில் சட்டப்பேரவையை கூட்டுவார். சட்டப்பேரவையில் ஆட்சி அமைத்த கட்சி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அந்த கட்சி தனிப்பெரும்பான்மைக்கான பலத்தை, அதாவது 118 உறுப்பினர்களின் ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்துவிட்டால் அந்த ஆட்சி எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி தொடரும். ஒருவேளை அந்த கட்சியால் பலத்தை நிரூபிக்க முடியாவிட்டால் அதற்கு அடுத்த இடத்தில் உள்ள கட்சி ஆட்சி அமைக்கும் வகையில் தங்களது பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பார். அதன்படி அந்த கட்சி தங்களது பலத்தை சட்டப்பேரவையில் நிரூபித்துவிட்டால் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். இரண்டாவதாக அழைக்கப்பட்ட கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாவிட்டால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 படி குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்படும். அதன் பிறகு மீண்டும் புதிதாக தேர்தல் நடத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அதென்ன அமைஞ்சா அமைக்கிறோம். எப்படி அமைக்கிறோம்?